2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்பவே வித்தியாசமான ஒரு தேர்தலா இருந்துட்டு இருக்கு. கட்சிகள் எல்லாம் மும்மரமா செயல்பட்டுட்டு இருக்காங்க. நாள்தோறும் நடக்கக்கூடிய எந்த நிகழ்வு கிடைச்சாலும் அதை எப்படி ஆப்போசிட்டா பார்ட்டிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி எல்லாருமே வந்து ரொம்ப மும்மரமா வந்து செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் தேர்தல் கட்சிகளுக்கு போட்டி அப்படின்றது தான் வெளியில இருந்து பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனா உண்மையாவே யாருக்கு போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த கட்சிகள் யார வந்து ஹையர் பண்ணியிருக்கிறாங்க, எந்தெந்த நிறுவனங்கள ஹையர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக தேர்தல் வேலைகள் செய்யறதுக்காக, வியூகங்கள் வகுக்கிறதுக்காக எந்தெந்த நிறுவனங்கள ஹையர் பண்ணியிருக்காங்களோ, அந்த நிறுவனங்களுக்கு மத்தியில தான் போட்டின்ற மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி எந்த கட்சியினுடைய நிறுவனம் திமுகவுக்கு வேலை செய்யக்கூடியவங்க நல்லா வேலை செய்றாங்களா? இல்ல அதிமுகவா? நாம் தமிழரா? தாவேகாவா? பாஜகவா? இப்படி எல்லா கட்சிகளும் அவங்க அவங்களுக்காக வச்சிருக்கக்கூடிய அந்த வியூக வகுப்பாளர்கள் எப்படி செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க? எது மக்கள் மத்தியில எடுபடுது அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். முதலாவதாக நம்ம வந்து நாம் தமிழர் கட்சிய பத்தி பேசலாம். நாம் தமிழர் கட்சிய பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய பெரிய அரசியல் அவங்க வைக்கக்கூடியதே தமிழ் தேசியம். அதுல வந்து குறிப்பா விவசாயிகள மையப்படுத்தி வட இந்தியாவுல இருந்து நெறைய பேர் வராங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் மக்களை வந்து கோரா, எமோஷனலா எதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், எது வந்து அவங்கள வந்து யோசிக்க வைக்கும் அப்படின்றத சொல்லி தான் சீமான் அவர்கள் மக்கள் கிட்ட வாக்குகள திரட்டுறதுக்காக பேசிட்டு இருக்கிறாரு. நாம் தமிழர் பத்தி நீங்க சொல்லும்போது, அவங்க சில மாதங்களுக்கு முன்னாடியே கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாரி மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு, ஸோ இந்த மாரி தொடர்ந்து நடத்திட்டே வராங்க. பட் நான் இந்த வருஷம் நாம் தமிழருக்கு என்ன பிரச்சனையா பார்க்குறேன் அப்டின்னா, அவங்களுக்கு அவ்ளோ லைம் லைட் கிடைக்கலையோ அப்டின்னு தோணுது. மேபி இது வந்து தாவேகாவினுடைய வருகையினால கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய ஆக்டர் அப்டிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த லைம் லைட்ட விஜய் ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ ஜென்ரலா இது நாள் வரைக்கும் சீமான் அவர்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த அந்த லைம் லைட் அப்டிங்கிறது இந்த எலெக்ஷன்ல பெருசா கிடைக்கல. அவங்களோட ஒவ்வொரு மூவா இருக்கட்டும், இல்ல அவங்களோட ஒரு ஒரு மாநாடா இருக்கட்டும், இதெல்லாம் பெரிய லெவல்ல ஒரு பேசு பொருளாவே மாறல. இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ஸ்ல தான் நம்ம பார்த்தோம் அப்டின்னா, அவரு அந்த மாநாட்டுல பேசுற விஷயங்களா இருக்கட்டும், இல்ல அவர் சொல்ற சில கருத்துக்களையும் தாண்டி நெறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியால வைரல் ஆகும். பாசிட்டிவாவும் வைரல் ஆகும், நெகட்டிவாவும் வைரல் ஆகும். பட் அவங்க ஒரு பேசு பொருளாவே, ஒரு டிபேட்டபிள் திங்காவே அவங்க இருந்துட்டு இருப்பாங்க சோஷியல் மீடியால. இப்போ அந்த ஒரு ஸ்பேஸ கொஞ்சம் என்டிகே மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்டின்னு தோணுது. கண்டிப்பா வந்து மாற்று அரசியல் அப்படின்னு சொன்னாலே சீமானவர்கள் தான் இப்போதைக்கு தமிழ்நாட்டுல இருக்காரு அப்படின்ற ஒரு பார்வையை தாண்டி இப்ப டிவிக்கு தலைவர் விஜய் வந்ததுனால அவர் கொஞ்சம் டம்பா தான் தெரியுறாரு அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. அதே மாதிரி அவர் முதல்லயே வந்து அதாவது எல்லாரும் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவர் ஃபர்ஸ்ட் எப்படி எதுக்கு வந்து வேட்பாளர்களை வந்து அறிவிக்கிறாரு அப்படின்னு தெரியல. இது வந்து ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு தெரியல. பட் எல்லாரோட வேட்பாளர்களை பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து தனக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு, ஸோ அந்த வேட்பாளருக்கு அங்க செல்வாக்கு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னா வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்துல வரலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஆனா இவர் வந்து முன்னாடியே ஸ்ட்ராட்டஜியை வந்துச்சு, அதாவது முன்னாடியே வேட்பாளர்கள் அறிவிச்சது ஒரு மைனஸா தான் பார்க்க தோணுது எல்லார் இடத்துலயுமே. பட் நான் இதை கொஞ்சம் பாசிட்டிவான திங்காக தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு அதிமுக அளவுக்கோ இல்லை திமுக அளவுக்கோ அவங்க கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நிதி இருக்காது. அப்படி இருக்கும்போது ஒரு கேண்டிடேட்க்கு நீங்கள் ஒரு 2-3 மாதம் முன்னாடியே உங்களுக்கு தான் இந்த தொகுதி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த கேண்டிடேட் களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி 2 பெரிய கட்சிகளோட அவங்க மோதும் போது இந்த கேண்டிடேட் அதை ஒரு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மேபி அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தா இது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கலாம். இப்போ முன்னாடியே அறிவிச்சதுனால களத்தை வந்து அந்த கேண்டிடேட்டான இப்போ ஒரு வேட்பாளர் வந்து புதுசா அந்த களத்துல வந்து அவங்களுக்கு அந்த தொகுதி வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு அந்த களத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் அங்க எப்படி மக்களுடைய தேவைகள் என்னவாக இருக்கு அப்படின்றதெல்லாம் கேட்டு அறிஞ்சு செயல்படுறதுக்கு அது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. இன்னொரு விஷயம், இது அரசியல் வட்டாரங்கள்லையுமே இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் இருக்கு. எல்லா கட்சிகளும் வந்து தொகுதி கூட்டணி அப்படின்னு அந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் போது நான் எந்த பிரச்சனையும் இல்லை, என்னுடைய இது மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடியது, அதுக்கு நான் வந்து கூட்டணி இந்த எத்தனை இலாக்கா கொடுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் யோசிக்காம எனக்கு அந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. என்னுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் தனித்து நின்னே நாங்க செயல்படுவோம், தனித்து நின்னே இப்ப நாங்க அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம், அடுத்ததாக நாங்க அதிகாரத்தையும் பிடிப்போம் அப்படின்றது தான் அவருடைய அந்த ஒரு நரேட்டிவ். அந்த ஒரு விஷயம் மக்கள் மத்தியிலும் எடுபடுது அப்படின்றது தான் இங்க நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் நிறுவனங்களுக்கு மத்தியில இது ஒரு போட்டியா இருக்குமோ அப்படின்றது. ஆனா நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பெரிதாக வந்து செலவு செய்யறதுக்கு அவங்க கிட்ட நிதி கிடையாது அப்படின்றப்போ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்குன்னா அவங்க மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்கள் அவங்க நிலைப்பாடுகளை வைத்து மட்டுமே வந்து முன்னேறி போயிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நாம் தமிழரினுடைய யுக்தியாக அவங்களுடைய தேர்தல் செயல்பாடாகவும் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி மக்கள் இடத்துல அவங்க வந்து தனித்துவமா போய் வந்து நான் செயல்படுறேன் அப்படின்றதுமே ரொம்பவே பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா வந்து இப்ப எந்த கட்சிகள் ஸ்டார்ட் பண்ணாலும் ஏதாவது ஒரு கட்சி கூட, அதாவது 2 பெரிய கட்சிகளான அண்ணா திராவிடமா இருக்கட்டும் இல்ல திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், இந்த 2 கட்சிகள் கூட போய் ஜாயின் பண்ணி நான் வந்து மாற்று அரசியல்னு சொல்லிக்காம இவர் வந்து இன்னமுமே வந்து 13 வருஷமா தன்னோட கட்சியை வந்து தனித்துவமா செயல்பட்டு அந்த தமிழ் தேசியத்தை வந்து ஃபாலோ பண்றதே வந்து பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. அதே மாதிரி கூட்டணி இல்லாம
வருஷமா ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அதுவுமே ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஈஸியா வந்து திராவிட கட்சிகள் வந்து வாங்க நாங்க 2 சீட்டு தரோம் 3 சீட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா இழுத்துருவாங்க. ஸோ இப்போ வரையும் வந்து தனித்து நிற்கிறது அப்படின்றத ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியா சீமான் அவர்கள் இப்போ வரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி பாரிவேந்தர் அவர்களுடைய இந்திய ஜனநாயக கட்சிக்கு வந்து இப்போ சமீபத்துல சிம்பலும் வந்து ஒதுக்கி இருந்தாங்க. அந்த சிம்பல் வந்து மைக் சின்னம் வந்து கொடுத்திருக்கிறாங்க. அது சீமான் அவர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் மைக் சின்னத்துல போட்டிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து விவசாயி சின்னம் வந்து அவங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த விவசாயி சின்னம் மைக் சின்னம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து சீமான் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. எங்க என்டிகேக்கான ஆதரவாளர்கள் அந்த மைக் சின்னம் வந்து போய் சேர்ந்துருச்சு, மைக் சின்னம் வந்து மாற்றப்பட்டு விவசாய சின்னம் வந்து போய் சேரல அப்படின்னா அந்த சின்னத்தை போய் சீக்கிரமா மக்கள் கிட்ட போய் சேர்த்து ஆழமாக பதிக்க வேண்டிய கட்டாயம் இப்போ நாம் தமிழர்களுடைய வேட்பாளர்களுக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா சீமான் அவர்களுக்கு இது ஒரு நெருக்கடியை வந்து கண்டிப்பா ஏற்படுத்தும். ஏன்னா ஐஜேகேக்கு இதுக்கு முன்னாடி அவர் எந்த மாதிரியான மைக் சின்னத்தில் போட்டிட்டாரோ அதே தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் நம்ம முன்னாடி விஜய் அவர்களுடைய படம் வந்தப்போ கூட மைக்கை வந்து அவர் வச்சிருக்கிறாருன்னு சொல்லிலாம் வந்து நிறைய பெரிய அளவில் பேசும் பொருளாக அந்த மைக் சின்னம் வந்து பேசப்பட்டது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ பாரிவேந்தர் அவர்களுக்கு மைக் சின்னம் அப்படின்னா அது என்டிகேவுக்கு ஒரு நெருக்கடியாக அமைஞ்சிருக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். என்டிகேவோட நெருக்கடிகள் இதை தாண்டி அவங்க மென்ஷன் பண்ணாங்க, தனித்து நின்று போட்டிடுறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்களும் தனித்து போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்னு பேசும்போது இது இப்போ வரைக்கும் என்டிஏவோட அலைன்ஸ் போவாங்களா அப்படிங்கிற பேச்சு வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்கு. பட் அஃபிஷியலாக இன்னும் அலைன்ஸ் இன்னும் கன்ஃபார்ம் எதுவும் ஆகலை. ஸோ ஆஸ் ஆஃப் நோ நம்ம பேசுகிற வரைக்கும் அவங்க இப்போ தனித்து போட்டி அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பிரச்சனைகள் தாவேக்காவை சுற்றி நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு மத்தியில் அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லை நமக்கு இதுக்கு மத்தியில் அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னோ இல்லை வந்து தேர்தலுக்கான திட்டங்கள் அப்படின்னோ பெரிய அளவில் இன்னும் இறங்கி செயல்படலை அப்படிங்கிறத பார்க்குறோம். மாவட்ட செயலாளர்களுக்கு அந்த நேர்காணலாம் நடந்ததாக இருக்கட்டும், பட் அது எந்த அளவுக்கு பிரதிபலிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியல. அவங்க தொண்டர்கள் எல்லாமே தேர்தல் வேலைகளில் ஈடுபடுறதை விட விஜய் அவர்களை டிஃபெண்ட் பண்ணுறதுலேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சோஷியல் மீடியாவில் அப்சர்வ் பண்ண முடியுது. ஆமாம். ஸோ அதே மாதிரி இப்போ அதே தான் சோஷியல் மீடியாவில் இன்னும் களத்தில் இறங்கி வேலை செய்யாமல் இன்னும் சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து அப்பட்டமாக தெரியுது. ஸோ அதே மாதிரி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி முழுக்க முழுக்க இளைஞர்களை நம்பி தான் இருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸை நம்பி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ இவங்களுக்காக மட்டும் அரசியல் நடத்துமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட இன்னும் கொள்கையை போய் சேர்க்கல அப்படின்றது தான் உண்மை. ஸோ இது வந்து இந்த 2026 தேர்தலுக்குள்ள அவங்க சேர்த்துருவாங்களா அப்படின்றதே பெரிய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கு. ஸோ இதுக்குள்ள அவங்க ஸ்ட்ராட்டஜி போடணுமா அப்படின்றது டவுட்டாக தான் இருக்கு. இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் விசில் சின்னம் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக போய் சேர்ந்திருக்கு. விஜய் அவர்களுக்கான அந்த வரவேற்பு அப்படின்றது நிச்சயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தாவேக்கா பார்ட்டியிலிருந்து வாக்குறுதிகளும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க சமீபத்தில் வேலூர், தஞ்சை, இப்போ அந்த சமீபத்தில் நடந்த அந்த மகளிருக்கான உமன்ஸ் டேக்காக அதை நடத்தின விழாவில் வந்து அவர் கொடுத்த வாக்குறுதிகள் இது எல்லாமே வந்து ஒரு டிஸ்கஷனையே வந்து ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக அவரை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அவருடைய தனிப்பட்ட கட்சி பிரச்சனைகள் இப்படி எல்லாத்தையும் மையமாக வைத்து அந்த வாக்குறுதிகள் அதோட சம்மந்தப்படுத்தப்பட்டு பயங்கரமாக பேசும் பொருளாக மாறுச்சு மக்கள் மத்தியில். குறிப்பாக அவர் மகளிருக்காக கொடுத்த வாக்குறுதிகள், இலவசங்களை வைத்து ஒரு பெரிய டிபேட்டே வந்து நடந்துருச்சு. 2500 ரூபாய் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரியான வாக்குறுதிகள் மக்கள் மத்தியில் வரவேற்கப்பட்டாலும் விமர்சனங்களும் அதற்கு நிகராக வைக்கப்பட்டு இருக்கு. என்ன வச்சாலும் அடிக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி எல்லா அவருடைய நகர்வுக்கும் ஒரு விமர்சனமானது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து எதிர்க்கட்சிகள் வந்து நரேட்டிவை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் முறியடிச்சு விஜய் அவர்கள் எப்படி இந்த தேர்தலை சந்திக்க போறாரு அப்படின்றது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கு. ஆனா இந்த என்டிஏ கூட்டணியில வந்து இடம்பெற போறாங்க அப்படின்றது மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் வந்து அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தி கிட்டத்தட்ட அவங்க கிட்ட கருத்து கணிப்பும் வந்து நடத்திருக்காங்க. எத்தனை பேருக்கு விருப்பம் அப்படின்றதும் உறுதி செய்யப்பட்ட தகவல் தான். ஆனா இப்போ வரைக்கும் அந்த கட்சியிலிருந்து அபிஷியலா சொல்லலைனாலுமே செய்தியாளர்களாக எல்லா மீடியாவுக்கும் வந்து கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு தகவல் தான் அது. ஸோ மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு என்டிஏவில் நம்ம கூட்டணி இருக்கலாமா இருக்க வேணாமான்னு கேட்டது உறுதி செய்யப்பட்டது தான். ஆனால் இப்போ வரைக்கும் விஜய் அவர்களுடைய கட்சி சார்பாக யாரும் வந்து பேசலை. நிர்மல்குமார் அவர்கள் வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணுறாரு. இருந்தாலும் இப்போ வரைக்குமே இன்னும் 4-5 நாட்களில் அதுக்கான அப்டேட் நிச்சயமாக வரப்போகுது அப்படின்றதும் இருக்கு. அது நிச்சயமாக விஜய் அவர்களுடைய அரசியல் இதுவரைக்கும் அவர் கட்டமைத்ததுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையும். அதற்கப்புறம் தான் அவருடைய இந்த ஸ்ட்ராட்டஜிஸ், அவருடைய வாக்குறுதிகள் இதெல்லாம் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது, மக்கள் இவரை மாற்று சக்தியாக பார்க்க போகிறாங்களா இல்லை இவரும் இன்னொருத்தங்களில் ஒருவராக தான் பார்க்க போகிறாங்களா அப்படின்றது இந்த வரக்கூடிய வாரங்களில் நிச்சயமாக தெரிஞ்சிடும்.
மேனிஃபெஸ்டோவை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. ஆக்சுவலாக மேனிஃபெஸ்டோ எடுத்துக்கிட்டோன்னா இப்போ ரீசெண்டாக அன்னபூர்ணி சூப்பர் 6 அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ பேசிக்காக என்ன ப்ராப்ளம் நம்ம பார்க்க முடியுது அப்படின்னா, நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுக்குறீங்க, ஒரு கட்சி தொடங்கி தனியாக நிற்கிறீங்க, ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராப்பர் ரிசர்ச் இருந்திருக்கணும். நீங்கள் தமிழ்நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு என்ன நல்ல திட்டங்கள் வேணும் அப்படின்னு யோசிச்சு நீங்கள் அதை செஞ்சுருக்கணும். பட் அவங்க இதுக்கு முன்னாடி திராவிட கழகங்கள் கொடுத்துட்டு இருந்த அந்த திட்டத்தையே அவங்க சரியாக பண்ணலை. அதனால் அதை நான் என் மேனிஃபெஸ்டோவில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அவ்வளோ ஏற்புடையதாக தெரியல. நீங்க அதுல கொஞ்சம் டெவலப்மெண்ட்டோட அதை கொண்டு வந்திருந்தீங்கன்னா கூட ஓகேன்னு சொல்லலாம். நிறைய திட்டங்கள் வந்து ஆல்ரெடி இருக்கு. அதுல நிறைய பிரச்சனைகளும் இருக்கலாம். அதை அட்ரஸ் பண்றதுக்கான எல்லா உரிமையும் விஜய் அவர்களுக்கு இருக்கு. பட் அது அப்படியே என் கட்சியோட மேனிஃபெஸ்டோல நான் கொடுக்குறேன் அப்படின்னா மக்கள் எதனால உங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுக்கப்புறம் இந்த சிலிண்டர் கூட நிறைய பேருக்கு அதுல விமர்சனங்களும் இருந்தது. ஏன்னா அதை அவங்க காயின் பண்ணும் போதே ஒரு குடும்பத்துக்கான திட்டம், ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கான திட்டம்னு காயின் பண்ணி தான் பிரச்சனை இல்லை. அது பெண்களுக்கான திட்டம் அப்படின்னு அதையும் ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வராங்க. பெண்களுக்கான ஒரு சமையல் சிலிண்டர் அப்படிங்கிறது பெண்களுக்கான நலத்திட்டம் இல்லை பெண்களை அட்ராக்ட் பண்ற திட்டம் அப்படின்னு அந்த டேர்ம்ஸ்குள்ள கொண்டு வரக்கூடாது, அதுலேருந்து வெளியில வரணும் அப்படின்னு இங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தாலிக்கு தங்கம் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து பெண்கள் வெளியில வரணும். தங்கத்தை டிபெண்ட் பண்ணி ஒரு மேரேஜ் வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது, பெண்களுக்கு வந்து கல்வியை பேஸ் பண்ணி தான் அவங்களோட முன்னேற்றம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து அரசாங்கமும் நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த தங்கம் அப்படிங்கிறத மாத்திட்டு பெண்களுக்கு அவங்க டிகிரி முடிக்கிற வரைக்கும் பணம் கொடுக்குறோம், இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. பட் திருப்பியும் அதை ஒரு சர்க்கிள்குள்ள கொண்டு வரது அப்படிங்கிறது விஜய் மாதிரி ஒரு முற்போக்கு அரசியல் நான் பண்ண போறேன், ஒரு மாடர்னைஸ்டு பாலிடிக்ஸ் பேச போறேன் அப்படின்னு சொல்றவர் இதை செஞ்சிருக்க வேணாம் அப்படின்னு தோணுது. ஸோ ஸ்ட்ராட்டஜி வைஸ் பார்க்கும்போது அவங்களோட அந்த அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகுமோ அப்படின்னு இப்போ நீங்க சொன்ன மாதிரியே அதிமுகவில் தான் இந்த மாதிரி தாலிக்கு தங்கம்னு சொன்னதா இருக்கட்டும். இப்போ எடப்பாடி அவர்கள் கூட அப்போ ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே அதிமுகவில் குடும்ப குத்துவிளக்கு அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்படி பெண்களை வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரியான ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வர்றாங்க அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் திராவிட கட்சிகள் மத்தியில் வைக்கக்கூடிய விமர்சனமாக இருந்தது. அதில் திமுக வந்து மாற்றி தான் வந்து நாங்கள் பெண்களுக்காக அவங்க டிகிரி வாங்குற வரைக்கும் இல்லை இப்போ உரிமை தொகை இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்கள ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆக்கணும், ஸ்டேபிளாக மாற்றணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தை இந்த மாதிரி திருப்பியும் நான் அதையும் சொல்லுவேன், அதிமுகலேருந்தையும் கொஞ்சம் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் பின்னாடி இருந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இது வரைக்கும் வந்து செயல்படுறாங்க அப்படின்றது ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் பாமகவுக்காக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களே மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்ற அந்த ஒரு பெரிய கேம்பெயின் வெற்றி பெற்ற கேம்பெயினை வந்து பின்னாடி இருந்து செயல்படுத்தியவர் தான் ஜான் ஆரோக்கியசாமி. என்டிகேவிலையும் வந்து செயல்பட்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இப்போ விஜய் அவர்களுக்காகவும் தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்துட்டு இருக்கிறாரு. அதை தாண்டி ஆதவர்ஜுனா அவர்களுடைய வாய்ஸ் ஆஃப் காமனும் வந்து விஜய் அவர்களுக்காக செயல்பட்டு இருக்கு. இது போக விஜய் அவர்கள் கட்சியில இருந்தே வந்து வார் ரூம் எல்லாம் வந்து செயல்படுறாங்க, வர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல ஸ்ட்ராட்டஜிஸ் அவரை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக சோஷியல் மீடியா தளங்களில் விஜய் அவர்களை பற்றிய விஷயங்கள் ரொம்பவே அதிகமாக எப்பவுமே வந்து ட்ரெண்டிங் அப்படின்னே சொல்லலாம். அதை வந்து யாராலையும் மறுக்கவும் முடியாது. எப்பவும் பேசும் பொருளாக தான் இருந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் அது வாக்கா பிரதிபலிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு பெரிய கேள்விதான். ஆனால் சோஷியல் மீடியா தளங்களில் அவர் பேசும் பொருளாக எல்லா நாளும் இருந்துட்டு இருக்கிறாரு அப்படின்றத கண்டிப்பாக மறுக்கவே முடியாது. கண்டிப்பா இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க சொன்னதுக்கு அப்புறமே வந்து மாற்றம் இல்லாம வந்து அப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா இப்போ கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது. ஸோ இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ ஒர்க் பண்றாங்க, விஷுவல் வாரிஸ் ஒர்க் பண்றாங்க, சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இன்னுமே அந்த மாற்றத்துக்கான ஒரு வழியை வந்து இன்னும் பார்க்கவும் இல்லை, செயல்படுத்தவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. அடுத்ததாக என்டிஏ கூட்டணியில தான் வந்து பாஜக, பாமக, அதிமுக இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்து பண்ணப்பட்டு இருக்கு. குறிப்பாக நிறைய பாடல்கள் எல்லாம் பார்க்க முடியுது. அதிமுகவை வந்து இப்போ பெருசாக வந்து திமுக இந்த 5 ஆண்டு காலம் மக்களுக்கு காது குத்திட்டாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய பெரிய ஸ்ட்ராட்டஜியாக இருந்துட்டு இருக்கு. குறிப்பாக பட்ஜெட் எல்லாம் வந்து தமிழ்நாடு பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டப்போ அதிமுகவினர் வந்து காதுகுத்து விழா வந்து பிரம்மாண்டமான காதுகுத்து விழா அப்படின்ற மாதிரி இன்விடேஷனோட நின்றுட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து அதிமுக இந்த தேர்தலுக்கு கையில் எடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கு. இந்த பாடல்கள் கூட இப்போ எல்லா மீடியாக்கள்லையும் வந்து ப்ளே செய்யப்படுது. ஸோ இப்படி அதிமுக நகர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் வாராகி, அமித்ஷா அவர்களுடைய மேற்பார்வையில் இயங்கக்கூடிய வாராகி அந்த நிறுவனம் தான் இப்போ அதிமுகவுக்குமே வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி அதிமுகவுக்காகவும் செயல்படக்கூடியவர்கள் பல பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக அதிமுக கட்சிக்குள்ளேயே இருந்து செயல்படுறாங்க. இப்படி அதிமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜிஸும் இப்போ மக்கள் கிட்ட போய் சேர்ந்துட்டு தான் இருக்கு. மக்கள் மத்தியில் திமுகவா அதிமுகவா அப்படின்ற அந்த ஒரு இது வரும் பொழுது ஒரு டிபேட்டபிளான ஒரு விஷயமா ஒரு டிஸ்கஷனை ஏற்படுத்துற வகையில் அதிமுகவினுடைய நகர்வுகள் இருந்துட்டு இருக்கு.
கண்டிப்பா ஏடிஎம்கே வைக்கக்கூடிய இனிமே வைக்கக்கூடிய அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. ஏன்னா இந்த 5 ஆண்டு கால அந்த திமுகவுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றதா இருக்கட்டும், இல்ல அவங்க பண்ண தப்புகளா இருக்கட்டும், ஸோ இந்த சட்ட ஒழுங்கா இருக்கட்டும், இதுதான் வந்து முழுக்க முழுக்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜில ரொம்பவே முக்கியமானதா இருக்க போகுது. ஏன்னா வந்து இதை வச்சு மட்டும்தான் அவங்களோட மக்கள்கிட்ட ரொம்பவே போய் கனெக்ட் ஆகி ஓட்டு கேட்க முடியும். ஏன்னா 2021 திமுக பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் 10 வருஷ ஆண்டுகள்ல எதுவுமே பண்ணல. ஸோ மாற்று அரசியல் வேணும். ஸோ கண்டிப்பா தமிழ்நாட்டுல வந்து அடுத்த ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளை தான் இப்போ வந்து ஏடிஎம்கே கையில எடுத்திருக்காங்க. ஸோ திமுகவோட ஆட்சி மாற்றம் ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இந்த 2026 தேர்தலை வந்து சந்திக்க போறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு எதிர்க்கட்சியா அவங்க எவ்வளவு எஃபிஷியண்டா செயல்படணும் அப்படிங்கிற நிறைய இடங்கள்ல அவங்க கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வேங்கை வயல் பிரச்சனையில ஆரம்பிச்சு ஒரு எதிர்க்கட்சியா அவங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்காக அவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்தது. திமுக சைட்ல இருந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஒரு எதிர்க்கட்சியா அவங்க அதை கேட்டிருக்கணும். பட் அதிமுக சைட்ல இருந்து நிறைய அந்த ஸ்பேஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. பட் அந்த டைம்லலாம் அவங்க பெருசா செயல்படாம இருந்துட்டு இப்போ வந்து நல்ல கேம்பெயின் பண்றாங்க, நிறைய செலவழிக்கிறாங்க. அப்படிங்கும் பட்சத்துல அது மக்கள் மனசுல அவ்வளவு தூரத்துக்கு எடுபடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி அவங்க கூட இப்போ என்டி அலைன்ஸ்ல இருக்கிறதுனால பாஜகவோட சப்போர்ட் அவங்களுக்கு பெரிய அளவில் இருக்கும். அது ஃபினான்ஷியலும் சரி, இல்லை அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வைஸா பிளான் பண்றதும் சரி, இந்த மாதிரி அவங்களுக்கு பேக்கப் நிறைய இருக்கும். அப்படி இருந்தாலுமே அதிமுக அந்த அளவுக்கு எஃபிஷியண்டா அவங்கள வெளிப்படுத்திக்கிறாங்களா, இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அமைஞ்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே அவங்க எந்த அளவுக்கு சரியா பயன்படுத்தாம விட்டாங்க, அந்த கேப்பை இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாவோ இல்ல லாஸ்ட் மினிட் எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் மூலமாவோ அவங்க கோப்பப் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கேள்விக்குரிய விஷயமா தான் இருக்கு. விடியலாட்சி உங்க வீட்டு பில் சாட்சி அப்படின்னு சொல்லி அதிமுக தலைமையில ஒரு பிரச்சாரமும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி அதை தொடங்கி காதுகுத்து இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து திமுகவுக்கு எதிராக இப்போ தேர்தல் நேரங்களில் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சொன்னது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா எதிர்க்கட்சியினுடைய வேலையை வந்து பல இடங்கள்ல வந்து மற்ற கட்சிகள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் திமுகவில் கூட்டணியில் இருந்தவர்கள் கூட சில இடங்கள்ல வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல அதிமுக வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக கட்சியிலே உட்கட்சி விவகாரங்களே பல இருந்துட்டு இருந்த சூழல்ல அதுதான் பெரிய விமர்சனமாகவே வைக்கப்பட்டுச்சு. ஏன்னா உள்ள கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையே வந்து இவ்வளவு பெருசா இருந்துச்சுன்னா இவங்க எப்படி எதிர்க்கட்சியான திமுகவை வந்து சரி செய்ய போறாங்க, அவங்களுக்கு எப்படி இவங்க அவங்களுக்கு எதிராக எப்படி இருந்து சண்டை செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்களும் வைக்கப்பட்டுச்சு. அது இந்த தேர்தல் நேரத்திலையும் அது எதிரொலிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி இப்போ இந்த டைம்ல நிறைய கேம்பெயின்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி வீட்டு பில் சாட்சின்னு சொல்றதா இருக்கட்டும், இப்போ எழுச்சி பயணம் எல்லாம் வந்து மேற்கொண்டிருந்தாரு. பச்சை பஸ்ல வந்து ஒட்டுமொத்தமாக அத்தனை தொகுதிகளுக்கும் போய் பெரிய ஒரு கேம்பெயினையும் பண்ணியிருந்தாரு. ஆனா அந்த கேம்பெயின்ஸ் எல்லாம் ஒரு பெரிய டிஸ்கஷனை ஏற்படுத்துச்சான்னா அந்த நேரங்கள்ல அதிமுகவினுடைய ஸ்டாண்டு தான் வந்து பேசப்படுது. எல்லா இடங்களையும் நயனார் அவர்களோட சேர்ந்து போகும்போதெல்லாம் கல்விக்கான நிதியை வந்து கோயில்ல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டிஸ்கஷனை ஏற்படுத்துச்சே தவிர பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சான்னா அது கொஞ்சம் குறைவு அப்படின்னு தான் வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது தோணுது. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஏடிஎம்கே வந்து இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணல அப்படின்னது அப்பட்டமா தெரிஞ்சு, அதே நேரத்துல வந்து பிஜேபி கொஞ்சம் முன்னாடியே வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிஜேபி பொறுத்தவரை மதவாத கட்சின்னு சொல்லிட்டு மறைமுகமா சொன்னாலும் சரி, அவங்க எடுத்து பண்ற அரசியல் எல்லாமே அது நோக்கில தான் இருக்கும். ஸோ வந்து கார்த்திகை மாசமே இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி இஷ்யூவெல்லாம் வந்து திமுகக்கு எதிராக அப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போவுமே வந்து அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரதா இருக்கட்டும், மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரதா இருக்கட்டும், எந்த ஒரு தேர்தலையுமே, அதாவது இப்போதைக்கு ஒரு 15 வருஷம் நம்ம தேர்தல் நம்ம புரட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர்றது கிடையாது. ஆனா இப்போ வந்து ரொம்பவே தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்ணி இந்த அரசியலை மேற்கொள்றாங்க அப்படின்னா பார்க்கலாம். ஸோ இந்த 2026 தேர்தல் பிஜேபிக்கு அவ்வளோ முக்கியம் அப்படின்ற மாதிரியும் பார்க்கப்படுது. ஆன்டி இன்குபென்சியை வந்து எல்லா கட்சிகளும் எடுக்கிறாங்க. அதை கண்டிப்பாக அதிமுகவும் கையில் எடுப்பாங்க. திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த மனநிலை, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய விரக்தியை வாக்குகளாக மாற்றக்கூடிய அந்த ஒரு நகர்வு, அதை எல்லா கட்சிகளும் கையில் எடுக்கிறாங்க. அது அதிமுகவும் கையில் எடுத்து தான் செயல்பட்டு இருக்காங்க. அதை அவங்க ஒரு யுக்தியாகவும் கையாளுறாங்க. அடுத்ததா திமுக அவங்களோட 5 ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக சொல்ல போனா அவங்க நாங்க இதெல்லாம் செஞ்சோம், எங்களுக்கு இதுக்கு அதனால நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு அவங்களோட சாதனைகளை சொல்லி தான் ஓட்டு கேட்கணும். பட் திமுக இதை எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2-3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இருந்தது. ஒன்று, கடைசியா நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர், அதுல ஏதாவது முக்கியமான அறிவிப்புகள் வரும் கடைசி நேரத்துல. இதுக்கு முன்னாடி காலங்களில் எடப்பாடி அவர்களோட ஆட்சி முடியும் போது நீட் தேர்வுல தமிழ் மீடியம்ல படிக்கிற பசங்களுக்கு 7% இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு
முக்கியமான முடிவுகள் எல்லாம் வந்தது. அதே மாதிரி திமுகவும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அந்த மாதிரி திமுக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. சமீபத்துல நடந்த திருச்சி மாநாட்டில் கூட திமுகவோ இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ற மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிடுவாரு, ஒரு திட்டம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் எலெக்ஷன் அறிவிப்புக்கு இன்னும் சில நாட்களே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் திமுக சைட்ல இருந்து பெருசா அந்த மாதிரி எந்த ஒரு அறிவிப்புகளுமே கொடுக்கல. ஸோ கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டா தான் இதை அணுகுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸா இருக்கிறாங்க அப்படின்னு இருக்குது. அதே இதுல இப்ப எல்லா கட்சிகளும் அவங்க வந்து விமர்சனமா வைக்கக்கூடியது விளம்பரத்துல வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்றது. அது ஒரு வகையில உண்மை அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா எல்லா இடங்கள்லயும் இப்ப சென்னை மாதிரியான மாநகராட்சிகள்ல எல்லா இடங்கள்லயும் எந்த ஒரு செவுரு பார்த்தாலும் அங்க ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோ இல்லாம கிடையவே கிடையாது. எல்லா பாலங்கள் அடியிலையும் வந்து வெல்வோம் ஒன்றாக, ஸ்டாலின் தொடரட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள், பல கேம்பெயின்ஸ் வந்து எல்லா இடங்கள்லையும் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுடைய கனவுகளை சொல்லுங்க அப்படின்ற அந்த ஒரு கேம்பெயினா இருக்கட்டும், இப்படி எல்லா இடங்கள்லையும் ஸ்டாலின் அவர்களுடைய அவங்க வைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இதுதான் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதுல வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. குறிப்பா அன்புமணி அவர்கள்லாம் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு. தேவாவும் அவனுடைய தம்பியும் படிக்கிற ஸ்கூலை வந்து முதலமைச்சர் கேட்டிருப்பாரு. அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய சிக்கலை வந்து அன்புமணி அவர்கள் வந்து பேசியிருப்பாங்க. நீங்க கல்விக்காக அவங்க கல்வியை தான் வந்து விட்டுறாதீங்கன்னு சொன்னதுனால நீங்க அவங்களை கூப்பிட்டு வந்து அங்கீகாரம் கொடுத்துருந்தீங்க இல்லையா? ஆனா அவங்க படிக்கிற ஸ்கூல்லேயே வெறும் 30 பேர் தான் இருக்காங்க. அதுல ஒரு தலைமை ஆசிரியர், ஒரு ஆசிரியர், மொத்தமே 2 பேர் தான் வந்து பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஒரு 2 பேர் வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு போதுமானவர்களா? எத்தனை பாடங்கள் இருக்கு? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஒரு ஆசிரியர் அப்படின்ற மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஸ்கூலுக்கு ஒரு டீச்சர் அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு சூழல் அப்படின்ற மாதிரி அன்புமணி அவர்கள் அந்த கொஸ்டின் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நியாயமான ஒரு கேள்விகள் தான். ஸோ விளம்பரங்கள்ல ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்ற அந்த ஒரு விமர்சனம் திமுக மேல அதிகமாக இருக்கு. கண்டிப்பா 2021 அவர் ஜெயிக்க வைக்கிறதுக்கான முக்கிய ரீசனே வந்து அந்த பாட்டு எல்லா இடத்துலயுமே ஓடிட்டு இருந்துச்சு. அந்த ஸ்டாலின் வராரு, விடியல் தரப்போறான்னு சொல்லிட்டு ரொம்பவே பெரிய ஒரு மாற்றம். அதுதான் வந்துட்டு அந்த 2021 தேர்தல் அவர் வெற்றிக்கான ஒரு முக்கிய காரணமே அந்த பாட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போவுமே வந்து அவர் விளம்பரத்துல கான்சென்ட்ரேட் பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஜான்வரில இருந்தே அவர் வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கையில எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பக்கம் வந்து டிவிக்கு தலைவர்களுக்கு தான் பெண்கள் ஓட்டு அதிகமா போகும் அப்படின்னு வந்து ஒரு கருத்து கணிப்பா இருக்கட்டும், ஒரு பார்வையா இருக்கட்டும், எல்லாத்தையும் தாண்டி இப்ப மொத்த ஓட்டு வந்து டிஎம்கேக்கு தான் அப்படின்ற ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியை வந்து எல்லாரோட பார்வையுமே வச்சிட்டாரு. நான் 5000 ரூபாய் கொடுத்ததா இருக்கட்டும், அதுக்கப்புறம் 3500, அதே மாதிரி கைமை பெண் உறுதி, முதியோர் பணம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணி இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கான அறிகுறி எல்லாமே வந்து பெண்கள் ஓட்டை முழுவதுமா கவர் பண்றதுக்கான ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. இதோடு வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த பாடல் முக்கிய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு. பாடலும் ஒரு காரணம். ஆனா கடந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து எப்பவுமே திமுகவுக்கே உகந்த ஒரு விமர்சனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சியில் இருக்கிறத விட எதிர்கட்சியாக பயங்கரமாக செயல்படுவாங்கன்னு. ஒரு சின்ன பிரச்சனை கிடைச்சா கூட அதை வந்து கரெக்டாக ஆளுங்கட்சிக்கு எதிராக அந்த பிரச்சனைக்கான தீர்வை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பயங்கரமாக செயல்படக்கூடிய ஒரு கட்சி தான் திமுக. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சியில், எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் என்னென்ன பிரச்சனைகள், லாக்அப் மரணங்களா இருக்கட்டும், ஸ்டெர்லைட் பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்தையுமே மக்கள் மத்தியில் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்த ஒரு பெருமை, ஒரு பொறுப்போட வந்து செயல்பட்ட எதிர்கட்சினா அது திமுக. அதில் கண்டிப்பாக மாற்று கருத்து கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க அந்த டைமில் அதனால வெற்றி பெற்றாங்க. அந்த பாடல்கள், கேம்பெயின்ஸ் எல்லாமே ஓக்காச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி செயல்பட்டாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அது ஒரு விமர்சன பொருளாகவே மாறி இருக்கு. அது இந்த அளவுக்கு ஆட்சியில் இருக்கிறத விட எதிர்கட்சியாக செயல்படுவாங்க. அதனால திமுக வந்து இந்த முறை எதிர்கட்சியாக செயல்படட்டும் அப்படின்ற மாதிரி நிறைய அரசியல் விமர்சகர்களும் அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க தான் செய்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னா மக்கள் பார்வையில கூட்டணி வந்து ரொம்பவே பெரிய பலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. அதுதான் உண்மையான்னு தெரியல. ஸோ அந்த ஒரு பலமே வந்து சரி ஓகே டிஎம்கே தான் ஜெயிப்பாங்கன்ற ஒரு பிம்பத்தினாலேயே மக்கள் வந்து கட்சிக்கு போடுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட மனம் மாறிடுறதுக்கான சான்சஸ் அது இருக்கு. ஸோ இதுவுமே பெரிய ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்க்கப்படுது. திமுகவோட இன்னொரு ஸ்ட்ராட்டஜி நான் பர்சனலாக அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னா, ஒரு ஜனவரியிலிருந்தே நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து திமுக கொண்டு வந்த திட்டங்களை சைலண்டாக அது ஒரு ஆட் அப்படின்னே ஹேஷ்டேக் போடாமல் நிறைய பேர் கேம்பெயின் பண்ணாங்க. நான் இதனால பெனிஃபிட் ஆனேன், எனக்கு இது கிடைச்சிது, இங்கே போய் இதை அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அது அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போதும் நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஐடியாலஜியை பற்றி அதிகமாக பேசுகிறவங்க, இந்த ஐடியாலஜியை அதிகமாக அவங்களோட ரீல்ஸில் காமிக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து
திமுகவோட ஸ்கீம்ஸ் எல்லாம் ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போலேருந்து இந்த இன்ஃப்ளூயன்சர் கேம்பெயின்குள்ளேயும் ஓரளவுக்கு திமுக அடாப்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதுல ஓரளவுக்கு வந்து இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் இப்போ டிவிக்கே வந்து ஒரு ஜென்சி பாலிடிக்ஸ் பண்றாங்க, அந்த மக்களை கவர் பண்ற மாதிரி ஒரு அரசியல் செய்யறாங்கன்றதுனாலயே எப்பவுமே ஒரு அரசியல் கட்சிக்கான அந்த அந்த ஒரு வெயிட்டேஜோட பண்றதை தாண்டி மக்களை கனெக்ட் பண்ற மாதிரி செய்வோம்னு சொல்லி இப்போ திமுக வந்து நிறைய செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா இப்போ இந்த தேவாவோட தம்பியை மீட் பண்ணதா இருக்கட்டும், அதே மாதிரி முதலமைச்சர் பறை வாசிச்சதா இருக்கட்டும், மேடைகள்ல பாடல்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு ஒரு என்டர்டைன்மெண்டோட இப்போ போறாங்க. ஆமா ரேம்ப் வாக் எல்லாம் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி மக்களை என்டர்டெயின் பண்ணி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை திமுக கையில் எடுக்கிறாங்க. ரேம்ப் வாக் வந்து முன்னாடியே வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த துண்டை தூக்கி போடுறது இதெல்லாம் வந்து இப்போதான் நம்மளால நோட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி பல முன்னேற்றங்களை நோக்கி தான் திமுகவும் வந்து போயிட்டு இருக்காங்க. எந்த முன்னேற்றம் எல்லா கட்சிகளும் வந்து நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுது எதை மக்கள் தேர்ந்தெடுக்க போறாங்க, யாருடைய ஸ்ட்ராட்டஜி மக்கள் மத்தியில் எடுபட போகுது அப்படின்றத பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேகா, என்டிஏ அலைன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றத எங்களுடைய பார்வையிலேருந்து நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். உங்களுக்கு என்ன தோணுது, இந்த தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.